குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A இருக்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்ட்டை பார்த்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரீசனிங் ரீசனிங் பார்ட் மட்டும் தனியாக கிளாஸஸ் வேணும். ஓகேங்களா? அதோட மெட்டீரியல்ஸ் வேணும், அதோட கிளாஸஸ் எப்படி போகுன்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு இந்த இந்த சீரியஸில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஓகே. இதில் வந்து நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புக். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ். எப்படி நம்ம பாலிட்டிக்கு வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த சொல்கிறோமோ, சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து ராமஹோஜா சொல்கிறோமோ, இப்போ எக்கனாமிக்ஸ்னா சங்கர் கணேஷ் கருப்பையா, அந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஃபரன்ஸ் புக்னு கேட்டால் எப்படி சொல்லுவோமோ, அதுக்கு நம்ம டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் புக்கை சொல்லலாம் இந்த ரீசனிங் பார்ட்டுக்காக. ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே வந்து ஒரு இஷ்யூ இருக்குது. இதில் வந்து நமக்கு எல்லா யூனிட்டுமே வந்து நமக்கு கவர் ஆகலை. ஓகேங்களா? இந்த டாக்டர் ஆர்எஸ் அகர்வால் புக்கோட ரீசனிங் புக்ஸில் நமக்கு எல்லாமே கவர் ஆகலை. என்ன டாபிக்லாம் மிஸ் ஆகுதுன்னா நமக்கு ஒரு 5 டாபிக் மிஸ் ஆகும். ஓகேங்களா? என்னென்னா சிம்பாலிக் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அட்ரஸ் மேட்சிங், விஷுவல் ரீசனிங் அண்டு கேலண்டர் அண்ட் பர்முட்டேஷன். ஓகேங்களா? பர்முட்டேஷன் அண்ட் கேலண்டர் கூட நமக்கு ரீசனிங் புக்கில் இருக்காது. பட் இதில் இருக்கும், நமக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட்ஸில் அதில் இருந்து எடுத்துக்கலாம். பட் இந்த அட்ரஸ் மேட்சிங், இந்த விஷுவல் ரீசனிங், இந்த இதெல்லாம் வந்து நமக்கு இந்த புக்கில் மிஸ் ஆகும். இதை மட்டும் கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளமை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் நமக்கு இருக்க டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்க அந்த 27 யூனிட்டும் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நம்ம புக்ஸ் ஒன்று கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இது நமக்கு இந்த 27 டாபிக் இருக்குது இந்த ரீசனிங்கில். இதில் வந்து எல்லாமே வந்து ஒரே புக்கில் சிங்கிள் புக்ஸில் கவர் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி புக்கே கிடையாது. ஓகேங்களா? அதிகமான டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தா நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கில் கவர் ஆகுது. அதுலேயுமே வந்து ஒரு 5 டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வாலோட ரீசனிங் புக்ஸில். ஓகேங்களா? இந்த இந்த பிரச்சனையை குறைக்கணும். ஓகேங்களா? தேடி தேடி படிக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. அண்ட் வந்து ஈஸி, மீடியம், ஹார்ட் லெவலில் பிரித்து அண்ட் ஒரு ஒரு டாபிக்ஸ்லையும் நம்ம 7 டைப்ஸாக பிரித்து நமக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ்லேருந்து உள்ள நம்ம ஈஸி, மீடியம், ஹார்ட் லெவலில் பிரித்து எத்தனை டைப்ஸ் இருக்கோ அத்தனை டைப்ஸும் நம்ம அது மாதிரி கொண்டு போயிருக்கோம். அதுக்கு புக்ஸ் கம்பைல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்த இது பார்க்க போகிறோம். அந்த புக்ஸ் பற்றி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாங்கியும் இருந்தீங்க. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஓகேங்களா? எக்ஸாம்ஸ்குள்ளே இதை முடிச்சிருக்கணும். அண்ட் இது கூடவே வந்து நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கையும் முடிச்சிடணும். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸில் ரீசனிங் கிளாஸஸில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 புக்கையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 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 கொஸ்டின் விடாமல் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணி முடிச்சிருவாங்க. இல்லை, எல்லா மாடலில் இருக்க சம்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? இதோட கிளாஸஸோட டைமிங் வந்து டெய்லி மார்னிங் வந்து நமக்கு 10:30 AM. ஓகேங்களா? காலையில் 10:30 மணிலேருந்து 12 மணி வரலும் கிளாஸஸ் இருக்கும். நமக்கு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க, கிளாஸ்க்கான லிங்க்ஸு. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியல, ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்கன்னா அதோட ரெக்கார்டட் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. அந்த ரெக்கார்டிங் வீடியோஸை உங்களுக்கான டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அண்ட் வெப்சைட்ஸ்லையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம். ஓகே, நீங்கள் இதில் என்ன பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கான டெஸ்ட் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? அதனால நம்ம இப்போலேருந்தே அந்த மாதிரி பழகணும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் டெஸ்ட் தான். உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் போய் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து குரூப் 2Aக்கு டெஸ்ட் சீரியஸ்னு எடுத்திங்கன்னா மொத்தமாக நமக்கு ஜிஎஸ் 5 யூனிட் கொடுத்துருக்காங்கல்ல, அது அது நமக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் கிராமரு அண்ட் இந்த ஆப்டிடியூடு. ஓகேங்களா? இந்த ரீசனிங் பார்ட் இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் குரூப் 2Aக்கு டெஸ்ட் சீரிஸ் போடணும்னா 199. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு எந்த டெஸ்ட் வேணால் எழுதிக்கலாம், எத்தனை முறை வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு வந்து ஒரு 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 ஆடட் அட்வான்டேஜ். இப்போ ஒரு டெஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க. இப்போ சிம்பாலிக் ஆப்ரேஷனில் ஒரு டெஸ்ட் போடுறீங்க. ஃபஸ்ட்டு போடுறப்போ உங்களுக்கு சரியாக மார்க் வரல, இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும், திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை போயிட்டு திரும்ப இன்னொரு மாட்டையும் எழுதிக்கலாம். நீங்கள் போன வாட்டி என்ன மார்க் எடுத்தீங்க, இந்த வாட்டி என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்ற வேரியேஷன் அதிலே காமிச்சிடும். ஆப்பே உங்களுக்கு காமிச்சிடும். அந்த அந்த டெஸ்ட்டில் இது வரலும் மொத்தமாக எத்தனை பேர் எழுதிருக்காங்க, அதில் டாப்பர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, லோவஸ்ட்டாக மார்க் என்ன எடுத்திருக்காங்க, ஆவரேஜான மார்க் என்ன எடுத்திருக்காங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஃபுல்லாகவே ஆன்லைனில் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு நீங்கள் உங்கள் ரேங்க் என்னன்றது எல்லாமே டீட்டெயில்ஸாக வந்துடும். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. எல்லா டெஸ்ட்டுமே வந்து நமக்கு ஆன்லைனில் தான் நடக்கும்.
சரிங்களா? சரி இதுதான். அண்ட் இது பொறுத்தவரையிலும் இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு பழைய எடிஷன்ஸ் வாங்குறீங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து நமக்கு பிடிஎஃபாகவும் சிலது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு அதுவுமே வந்து பழைய எடிஷன் தான். சப்போஸ் இப்போ புதுசாக நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக் வாங்குறீங்கன்னா நீங்கள் புது எடிஷனாக பார்த்து வாங்குங்க. அண்ட் அதுலேயே வந்து நிறைய டூப்ளிகேட் இருக்குது. அதில் கொஞ்சம் அதை பார்த்து வாங்க. ஓகேங்களா? இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போது நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஆர்எஸ் ஓவரால் புக் வாங்கணும்னு இல்லை. ஓகேங்களா? வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே. வாங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட புக்ஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நமக்கு அந்த ஆர்எஸ் நமக்கு ரீசனிங் புக் மட்டும் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னா தனித்தனியாக இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் வாங்கலாம், தமிழ் வேணாலும் தமிழ் வாங்கிக்கலாம். நீங்கள் அந்த புக் வந்து 750 ருபீஸ்க்கு வாங்கணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் நம்ம கிட்ட நம்ம இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லைன்னா இந்த புக்ஸ் நம்ம ரீசனிங் புக்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆர்எஸ் அகர்வால் புக்கு இந்த லேட்டஸ்ட் எடிஷனோட பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குமான அந்த இருக்க டாபிக்ஸ் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இதெல்லாம் கவர் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸஸும் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வச்சு தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ரீசனிங் தானேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் மட்டும் வச்சு நடத்தினாலோ இல்லை தமிழில் மட்டும் வச்சு நடத்தினாலோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இன்னைக்கு கூட கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் ரெண்டுமே வந்து பேரலாக வச்சுட்டு நம்ம நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர கிளாஸஸில் நமக்கு போத் கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓவராலாக உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த 40 மார்க்கில் மினிமம் வந்து உங்களை ஒரு 37 மார்க்காச்சும் எடுக்க வைக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி தான். பட் ஆனால் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் ஒரு நீங்கள் ஓவராலாக பார்த்து நீங்கள் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஈஸி ஈஸி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரீசனிங் கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சு கேட்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஹார்ட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்க. நம்ம புக்கில் இருக்கும். அது மாதிரி கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார வச்சு இப்போ ஒரு சிட்டிங் அரேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு விட்டு அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகிடும். அதெல்லாம் குறைக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுன்றத டைம் வந்து ரொம்ப எப்படி போகுதுன்னே தெரியாது. டக்குன்னு போயிடும். ஓகேங்களா? அண்ட் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறதுமே வந்து இந்த ரீசனிங் பார்ட் தான். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கீடாக பாருங்கள். ஓகேங்களா? கிராமரை பொறுத்தவரையில் கூட உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது ப்ரிலிம்ஸ்க்கு படிச்சிருப்போம். அண்ட் வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி கேட்டு போயிடலாம். ஓகேங்களா? படிச்சதை வச்சு அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி போயிடலாம். அது பெருசாக ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. ஓகேங்களா? பட் ரீசனிங் பார்ட்ன்றது அப்படி கிடையாது. கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதனால் இப்போ இருக்க டைமில் நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? டீட்டெயில்டாக உட்காந்து போட்டு போட்டு பாருங்க. ஓகேங்களா? இது ரீசனிங் பொறுத்தவரையிலும் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் நாள், அந்த ஃபஸ்ட் நாள்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவாங்க. ஓகேங்களா? எது எது என்னென்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம புக்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 2 பிரிச்சிருக்குல்ல. இப்போ ஒரு டைப்லையும் உங்களுக்கு 2 சம் 3 சம்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சம்ஸை நீங்கள் உட்காந்து வீட்டில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா மறுநாளோ இல்லை அதுக்கு அடுத்த கிளாஸஸில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லை இந்த சம் என்னன்னு சொல்லிட்டு என்னன்ட்டு. அப்படி சப்போஸ் நீங்கள் எல்லா சம்ஸும் எல்லா மாடலையும் நீங்கள் ஒரு முறை போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஓகே. அது எதுனாலும் எது எப்படி எப்படி வந்தாலும் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இப்போ ஒரு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸாம் போகிறீங்க இல்லை கான்செப்ட் மட்டும் அப்படி ஓரளவுக்கு மேலோட்டமாக பார்த்துட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் அது எல்லாம் புரியும். ஓகேங்களா? உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பட் அந்த டைமிங்கில் முடிக்க முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. டைமிங் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நீங்கள் பேங்க் எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோ எழுதுனா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் உட்காந்து யார் போகிறதுனால உட்காந்து போட்டுடலாம். பட்ல அந்த டைமுக்குள்ளே முடிச்சு அந்த இது பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? அண்ட் சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து நிறையா வரும். ஓகேங்களா? அது ரீசனிங் பார்ட்ல நிறைய சில்லி மிஸ்டேக் நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அந்த தவறுலாம் இப்பயிலேருந்து ஒன்று ஒன்றா குறைச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 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 டாப்பிக்ல என்னென்ன என்னென்ன மாடல் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவோம். அதோட சப்போஸ் ரெக்கார்டிங் ஸ்ட்ரைட்டாக அட்டன் பண்ண முடியல, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்துக்கோங்க. இதில் டெஸ்ட் வந்து அன்லிமிட்டெட் டெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஆப்பில் எழுதிக்கலாம். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டெஸ்ட் சீரியஸ்க்கு இப்போ இந்த டெஸ்ட் குரூப் 2A ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து 199. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ரீசனிங் கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிளாஸஸ் மட்டும் போதுன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இல்லை எனக்கு ரீசனிங் கிளாஸஸும் இல்லை ரீசனிங் புக்ஸு டெஸ்ட்டு ஓகே. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் மேம்க்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அவங்க வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் சப்போஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். 786790
4556. ஓகேங்களா? மலர் மேம் நீங்கள் கால் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அந்த புக்ஸோட சாம்பிள் வேணுனாலும் சரி எல்லாமே உங்களுக்கு இது பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு டாப்பிக்கும் நம்ம இதுதான் வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது இது கவர் பண்ணல போதும். ஓகேங்களா? நமக்கு 27 யூனிட்டுக்கும் என்னென்ன டைப் இருக்கோ அந்த டைப்ஸ் எல்லாம் கவர் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்கப்புக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்ஸை நம்ம ஃபுல்லாக நமக்கு சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதில் கவர் பண்ணிட போகிறோம். இதுதான் ஓவரால் ப்ரோக்ராமோட வியூ இது. ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு நீங்கள் அது ரிலேட்டடான டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட்டு. நீங்கள் அது பண்ணுறப்போ அதில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஓகே ஆயிடலாம். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் சரி 40க்கு 35 மினிமம் வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டுக்கு போக முடியும், டாப் ரேங்க் வர முடியும். ஓகேங்களா? ஏன்னா கிராமர் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து 60 மார்க்னா மோஸ்ட்லி ஓகேங்களா ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிராமரில் வந்து எல்லாமே வெல் வெர்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? 50 to 55 வந்து இந்த ஆவரேஜ் ஸ்கோராக இருக்கும். ஓகேங்களா? இங்கே மார்க் அடி வாங்குறதுன்னு பார்த்தா நமக்கு ஜிஎஸ்லையும் இதுலேயும் அடி வாங்கும். ஓகேங்களா? ஜிஎஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பான்றது நமக்கு சொல்ல முடியாது. ஓகேங்களா? திடீர்னு கேட்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் கேட்டலாம், திடீர்னு கேட்கறனா ரொம்ப டெஸ்ட் பண்ணி இதுவாகவும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டமாகவும் கொடுத்துடலாம். பட் இதில் வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரீசனிங் வந்து மார்க் வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? அதனால இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரே வழி. ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் மாதிரி ஒரே நாளில் உட்காந்து படிக்க முடியாது. ரீசனிங் பார்த்து போட போட தான் வரும். ஓகேங்களா? ஒரு 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 சம்மா நீங்கள் சால்வ் பண்ணதான் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஏபிசிடி இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் வந்து ஏபிசிடி இதுக்கு வந்து போன உடனே வந்து பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கதை விடுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் போய் அங்கே உட்காந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே ஒரு இன்விஜிலேட்டர் இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஒரு சம்முக்கும் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் உட்காந்து கூட்டிகிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு எழுத அலோவ் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு ஒரு சம்முக்கு இப்போ 4 சம் வருதுன்னா அதுக்கு ஒரு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி பார்க்குறப்ப 2 வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 4 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ஒரு கொஸ்டின் 5 வாட்டி நீங்கள் பார்க்கணும். எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நீங்கள் அந்த ஒரு ஒரு இதை விஷயத்துக்கு இது பார்க்குற மாதிரியே ஆகிடும். ஓகேங்களா? அதனால இப்போ இருக்க இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஏபிசிடி ஓகேங்களா 27 ஓகேங்களா அந்த லைனாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த 26 இது மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒன்னொன்றுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு டீன்னா என்ன வரும்? 20-20 மேட்ச் வரும்ல. அப்போ டீக்கு 20ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஒன்றுக்கு இப்போ டபிள்யூ எம் ஒரே மாதிரி வருமா? இதை திருப்பி போட்டால் 3 மாதிரி வருதா? அப்போ எம் வந்து முதல்ல வரும் 13, டபிள்யூ வந்து லாஸ்ட்ல வரும் 23. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று ஒன்று ஒரு 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 இது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எஃப் போட்டோம்னா இப்படி போடுமா? எஃப் இப்படி இப்படி சேர்த்து விட்டா 6 மாதிரி இருக்கு. அப்போ 6. இப்போ கே இப்படி போடுமா? கேன்ற இந்த கோடை வந்து இப்படி போடாம இந்த கோடை இப்படி இப்படி போட்டால் 11 மாதிரி இருக்கா? கேன்ற 11. இது வந்து நான் பர்சனலாக நான் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை படிச்சு வச்சுக்க. அது படிச்சு வச்சுக்கினா அப்போ அப்படி தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து இதுதான் வரும்ன்ற மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எண்ணுக்கு வந்து 14 வரும். ஓகேங்களா? கியூக்கு வந்து 17 வரும். எம்க்கு வந்து 13 வரும். இப்போ நான் இது வந்து எனக்கு பழகி போச்சு. இது மாதிரி உங்களுக்கும் வந்து பழகிடும். ஒரு 10 to 15 நாள் நீங்கள் அதை டெய்லி ஒரு ஒரு 2 நிமிஷம் எடுத்து பார்த்தாலே போதும். Okay, என்ன நீங்கள் ஷார்ட் கட் வச்சுருங்க என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே இந்த பார்ட்டில் இதில் வந்து நம்ம இந்த ஒரு 4 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று ஒன்று இப்போ உறவு முறைகள் இருக்குன்னா எந்தெந்த உறவு முறைகளுக்கு என்னென்ன வரும்? ஓகேங்களா? இப்போ மேல்னா ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறது, ஃபீமேல்னா மைனஸ்ன்னு போட்டுக்கிறது, ஒரு ஜென்ரேஷன்னா ஆரோ மார்க் பார்த்து கீழே போடுறது. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறையும். ஓகேங்களா? நீங்கள் குரூப் 2 நல்ல ரேங்க் எடுத்து நல்ல போஸ்டிங் போனால் நீங்கள் கிராமரில் ஃபுல் மார்க் எடுத்தால் தான் முடியும். ஓகேங்களா? அது திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு கிராமர் எல்லாமே எடுத்துருவாங்க. ரீசனிங் பார்ட்டில் நல்ல மார்க் எடுத்தால் தான் போகும். அங்கே தான் எல்லாருக்கும் மார்க் அடி வாங்கும். முக்கியமாக வந்து சில்லி மிஸ்டேக்ஸும் டைமிங் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் புலம்பியோ இது பண்ணியோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போதைக்கு டைம் இருக்குது, நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் வந்து நமக்கு குரூப் 2 மெயின்ஸ் இருக்கும். மார்ச் மந்த்ல வந்து 2A மெயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்னும் அஃபிஷியலாக நமக்கு வரல. நமக்கு கிடைச்ச அங்கங்கே கிடைச்ச பிட் நியூஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இதாக இருக்கும். மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சரி பாருங்க, நான் முடிஞ்ச வரையிலும் வந்து இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கோட இது பிடிஎஃப் வந்து ஜெனரல் குரூப்ஸ்லேயும் போட பார்க்குறேன். ஓகேங்களா? ஒரு ஒரு டாப்பிக்கும். சரிங்களா? சரி பாருங்க, நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். வேற ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம்.